நான் வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம ஷாப் நேம் எக்ஸாக்ட் எங்க லொக்கேட் இருக்கு? இது நம்மளுக்கு வந்து சஞ்சயராம் மார்க்கெட்டிங்னா. ஓகே. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் நியர்பை இருக்குண்ணா. உங்களுக்கு பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. நம்ம ஷாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மினி புல்லட் மிக்சி இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். புல்லட் மிக்சி இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க 3500 புல்லட் மிக்சி பார்ப்போம். 2 மிளகு போட்டு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் பண்றது எல்லாமே இல்லை மல்டி பர்பஸ் பண்ணலாம். நம்ம மல்டி பர்பஸ் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். ஆமா, சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி சுவிட்ச் தானா, மல்டி சுவிட்ச் தான் உங்களுக்கு. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் வரும். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஆமாண்ணா. இப்போ புல்லட் மிக்ஸில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மிளகு 4 மிளகு போட்டு அரைச்சு காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, அதுல பண்றது எல்லாமே இல்ல மல்டி பர்பஸா இதை பண்ணிக்கலாம். நீங்க 2 மிளகு நம்ம இருக்கிறதே ரொம்ப ஹார்டானது பார்த்தா சுக்கு தான் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆமாங்கண்ணா, சுக்கு தான். சுக்கே நம்ம பண்ணலாம். சுக்கு நம்ம மிக்சில புல்லட் மிக்சில போட்டோம் பவுடர் ஆகாது உங்களுக்கு. மிக்சில போட்டா பிளேடு உடையும் இல்ல பாடி கிராக் ஆகும். கண்டிப்பா. இல்லாம சுக்கே போட்டு பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்கண்டு வந்து இருக்கிறது ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் கல்கண்டு தான். ஓகே. இவ்வளவு பெருசும் பண்ணலாம். நீங்க இவ்வளவு பெரிய கல்கண்டு உள்ள போட்டு நீங்க ஸ்மாஷ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இது எல்லாமே அப்படியே பண்ணி லைவ் டெமோவே காட்டுறேன் பாருங்க. டெமோவோட பார்க்க போறோம். அப்படியே பாருங்க. நீங்க ஒண்ணு இல்ல இப்ப சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நம்ம ரெடி பண்றோம் பாத்தீங்களா, எல்லாமே போடலாம். பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டு நம்மளே பண்ணலாம். மிளகு போடுறது, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இப்ப உங்களுக்கு இதே போட்டு காட்டுறோம் பாருங்க. ஒரு சுக்கே போட்டு இன்சர்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகே. இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணுங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் உங்களுக்கு. அவ்வளவுதான், சிம்பிளா அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சுக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும் பாருங்க. நம்ம ரைஸ் மில்ல போய் அரைக்கிறோம் பாத்தீங்களா, அதை விட ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும். ரொம்ப பொடி பொடி தொட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். மாவு மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கு. ஃபுல்லா நைஸ் ஆயிடுச்சுனா. நம்ம ரைஸ் மில்ல போய் பண்ற எல்லா ஒர்க்குமே இல்ல பண்ணலாம். சுக்கு நூறாக்கி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இவ்வளவு நைஸா இது பண்ணிருக்கேன். ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும். ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இப்ப ராகி பண்றேன்னு வச்சுக்கோங்க. ராகி குழந்தைங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்றீங்களா, ராகி கூட வந்து பாதாம் பிஸ்தா உள்ள மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ராகி கேழ்வரகு கம்பு எல்லாமே பண்ணிக்கலாம். அதுல ஜஸ்ட் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. போட்டு லாக் பண்ணிடுங்க. இது எந்த அளவுக்கு பவுடரா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லா பொடி பொடி ரொம்ப நைஸா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்ப மசாலா ஐட்டம் ரெடி பண்றீங்க பாத்தீங்களா, இதுல பட்டையெல்லாம் பார்த்தா நீங்க அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்க பட்டையெல்லாம் உடைச்சு போடணும். ஆமா, அதை பாருங்க. ஜஸ்ட் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்னதான் மிக்ஸில போட்டா கூட இவ்வளவு மிக்ஸில பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்றோம் பாத்தீங்களா, ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாம் ரெடி பண்றோம். ஜஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அது ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரிஜினல் ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு பியூர் அந்த ஸ்மெல் வரும் பாருங்க. ஸ்மெல் தெரியுங்களா? வாசனை சூப்பரா இருக்கு. ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. பிரியாணி மசாலா வாசனை வருது அப்படியே. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இவ்வளவு நைஸா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அடேங்கப்பா. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்னஸ் கம்மியா வேணாலும் கொஞ்ச நேரம் ஆப்ரேட் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் மீடியமா இருக்கும். ரொம்ப சாஃப்டான இன்னொரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பட்டன் பிரஸ் பண்ணா இன்னும் சாஃப்ட்னஸ் வரும். நம்ம அது எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கல்கண்டு மாவோட இதுல ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கல்கண்டு பாருங்க பெரிய பெரிய பீஸ் போடுறோம் பாருங்க. அடேங்கப்பா, பெரிய பெரிய பீஸ். நம்ம எல்லாமே பெருசு தான். இது பாருங்க, பிளேடு தான். பிளேடு வந்து சர்ஜிக்கல் பிளேட்னா உங்களுக்கு ஓட உங்களுக்கு ஷார்ப் ஏறும் உங்களுக்கு. ஓ சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் போட்டு லாக் பண்ணிடுங்க. இது பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் பாருங்க. ஆமாங்க, ஃபுல் ஃபேஷியல் பவுடர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நிஜமாலே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க. சும்மா தொட்டு பாருங்க, பார்த்தாலே தெரியும். பவுடர் மாதிரி இருக்குங்களா? ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப ஹார்டானது சுக்கு உங்களுக்கு கல்கண்டு மாதிரி தான் ரொம்ப ஹார்டா இருக்கும். எல்லாமே பண்ணலாம். பண்ண முடியாது எந்த ஒரு மெட்டீரியல். இதுவே இந்த அளவுக்கு அரைக்கிறதுனா அப்ப சும்மா சாதாரண பொருள் எவ்வளவு நைஸ் மெட்டீரியல் இன்னும் சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. இருக்கிறதே ரொம்ப ஹார்டானது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப கரம் மசாலா ரெடி பண்றோம் நம்ம, மல்லித்தூள் மிளகாத்தூள், இப்ப ரசப்பொடி ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ கிராம்பு இப்போ மசாலா ஐட்டம் ரெடி பண்ணுறது போடுறதுக்கு இல்லை இப்போ மிளகு போடுறதுல மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைமில். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். சிக்கன் மசாலா இது ரசப்பொடி சாம்பார் பிள்ளை ரெடி பண்றோம் பாத்தீங்களா, எல்லாமே இதுலயே பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் அடி பாருங்க எவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளவு சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு. எல்லாமே பண்ணலாம், பண்ண முடியாது எந்த ஒரு மெட்டீரியலுமே கிடையாது. நம்ம அதே மாதிரி வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றது நம்மளே பண்ணலாம். நீங்க இப்போ மட்டன் ஸ்மாஷ் பண்றாங்க பாத்தீங்களா, மட்டன் வந்து கொத்துக்கறி மாதிரி சின்ன மட்டன் கொத்துக்கறி கறி உள்ள இன்சர்ட் பண்ணா உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். நீங்க ஏ டு இசட் பண்ணலாம். அதே மாதிரி டோட்டல் பாடி ஷாக் ப்ரூஃப், உங்களுக்கு ஷாக்கே வராது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பவர் பார்த்தா 150 வாட்ஸ் தான் சார் உங்களுக்கு. 150 தான். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரெண்டுத்தையும் ஆப்ரேட் ஆகும். யூபிஎஸ் தான் யூபிஎஸ்லயும் பண்ணலாம், இன்வெர்டர் தான் இன்வெர்டர்ல ஆப்ரேட் பண்ணலாம் சார். நீங்க யூபிஎஸ் இன்வெர்டர்ல ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நிறைய கஸ்டமர் இப்போ கேட்கறாங்க உங்களுக்கு, இப்போ யூஎஸ்ல எங்க டாக்டர் இருக்காங்க, எங்க சன் இருக்காப்ல, அங்க யூஎஸ் கரண்ட்டுக்கு ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. இப்போ யூஎஸ் பார்த்தா 110 வரும் நாங்க கரண்ட். இப்போ நம்மளது பவரோட யூனிட் சொல்றோம் பாத்தீங்களா, அங்க வந்து 110 யூஎஸ் கனடா எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் இது வேரியேஷன் ஆகும். நம்ம அங்கேயும் ஆப்ரேட் பண்ணலாம். நீங்க யூஎஸ்லயும் ஆப்ரேட் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம், எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சார். ஆனா சேஃப் அண்ட் செக்யூர், டோட்டல் பாடி ஷாக் ப்ரூஃப்ல உங்களுக்கு. ஓகே குழந்தைங்களே பண்ணலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களே ஆப்ரேட் பண்ணலாம். நீங்க இதுக்கு வாரண்டி ஏதாவது கொடுங்க? இது 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு சார். 1 இயர்ல வந்து ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். ஆஃப்டர் 1 இயர் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல மெயின் திங் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறது ஒண்ணுமே கிடையாது. பாடி வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எஸ்ல வரும். ஓகே. பிளேடு பார்த்தா சர்ஜிக்கல் பிளேடு தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஏபிஎஸ் தான் உங்களுக்கு. அன்பிரேக்கபிள் தான், உடையாது உங்களுக்கு. கீழே விழுந்தாலும் உடையாது உங்களுக்கு. ஓகே ஓகே. அன்பிரேக்கபிள் தான் உங்களுக்கு. எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். சட்னி கிட்னி எல்லாம் வச்சுக்கலாம், மல்டி பர்பஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே ஓகே. தேங்காய் சட்னி தக்காளி சட்னிலாம் யூஸ் பண்றது எல்லாமே பண்ணலாம் நீங்க. ஓகேங்க. பண்ண முடியாது எந்த ஒரு மெட்டீரியலோட எல்லா மெட்டீரியலும் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பிரைஸ்னா? இது இப்போ நீங்க ஷோரூம்ல வாங்கினா 1500 வரும் உங்களுக்கு. ஷோரூம்ல 1500. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்கா வந்து உங்களுக்கு 999 ரூபா. நம்ம சப்ஸ்கிரைபர் வெறும் 999 ரூபாய் தருது உங்களுக்கு. 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். அட இதை விட என்ன வேணும்? 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்குறீங்க, பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. இதை விட நம்பி வாங்கலாமா இதுவே? கண்டிப்பா நான் ப்ராடக்ட் ஃபால்ட் வராது. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ் பீஸ் வந்து உங்களுக்கு கொரியர் போடுவோம். ஓல்டு பீஸ் நீ கொரியர் மென்ட்டே கொடுத்துட்டேன்னு அனுப்பிடலாம் உங்களுக்கு. இன் கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க? கண்டிப்பா ஆகாது. அதனால தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தரும். எந்த ஒரு கம்பெனியுமே ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா அப்ப பொருள் எந்த அளவுக்கு உழைக்குன்றது நீங்க குவாலிட்டி நல்லா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது எப்படி நான் டெலிவரில எப்படி நான் டோர் டெலிவரி ஃப்ரீ தான். த்ரூ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டுமே ஒரு டோர் டெலிவரி ஃப்ரீ தான். ஓகேங்க. நான் எவ்வளவு நாள் நான் போயிடணும்? இப்போ தமிழ்நாடுல ஒரு நாள்ல போகணும், அதர் ஸ்டேட் வந்து 2 நாளா. ஒன்லி ஜிபே ஆர் ஃபோன் பே மட்டும் தான். ஓகே. பேமெண்ட் போட்டு விட்டா சுட்றீங்க. ஜிபே ஆர் ஃபோன் பே. இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதா சார், வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. இதான் ஜிபே நம்பர் உங்களுக்கு. கீழே ஒரு நம்பர் கீழே ரன்னிங்ல இருக்கும் சார் உங்களுக்கு. நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புனீங்கன்னா தமிழ்நாடு இருந்தா ஒரு நாள் டெலிவரி வரும் சார். அதர் ஸ்டேட் இருந்தா 2 நாள் ஆகும் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டும் கொரியர் வந்து ஃப்ரீ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.